ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பொட்டான்ஷியல் டெஸ்ட்நெட் டேட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்டாப்ஸ், அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு பெராச்செயின் வந்துட்டு டெஃபி பேஸ்டு காஸ்மோஸ் எஸ்டிகே லேயர் 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டுங்க. லைக் செலஸ்டியா, ஐஎன்ஜி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சேம் அதே டெக்னாலஜியில் பில்டு பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $42 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து $420 மில்லியன் வந்து ஃபண்டிங் வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. டோக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆச்சுங்க. நல்ல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் டோக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, ஏர்ட்ராப்புமே ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு தாங்க. இவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டோக்கன் வந்துட்டு பெரா டோக்கன் வந்துட்டு கேஸ் டோக்கனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரியாரிட்டி டோக்கனாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரியாக ஒரு டோக்கன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிஜிடி அப்படின்ற மாதிரி. அந்த பிஜிடின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா பெரா கவர்னன்ஸ் டோக்கன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறதோ இல்லை எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்ம வந்து டெக்ஸில் போயிட்டு ஸ்வாப் பண்ணிட்டு இருக்கோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க முடியாது. ஒன் அண்ட் ஒன்லிவே நம்ம வந்து டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி அந்த லிக்விடிட்டிக்கு ஏர்னிங்ஸாக தான் இந்த டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த டோக்கன் யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து டேவோ ப்ரோபோசல்ஸ் வந்து ஓட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ மாஸ்டர் மைண்டாக பண்ணிக்காங்க பார்த்தீங்களா. இந்த பிஜிடி டோக்கனை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி நார்மல் பெரா டோக்கன்ஸாக எடுக்கணும் அப்படின்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். கன்வர்சேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் மூணாவது ஒரு டோக்கன் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது என்ன டோக்கன்னா ஹனி டோக்கன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஹனி வந்துட்டு பெரா செயினுடைய நேட்டிவ் ஸ்டேபிள் காயினுங்க. லைக் யூஎஸ்டிசி, யூஎஸ்டிடி எல்லாமே வந்துட்டு பியூஎஸ்டி வந்து பைனான்ஸ் செயினுடைய நேட்டிவ் ஸ்டேபிள் காயினாக இருக்கிறது போலவே இவங்க வந்து ஹனி டோக்கன் வந்து இவங்களுடைய நேட்டிவ் ஸ்டேபிள் காயினாக வச்சுருக்காங்க. லூனாவுடைய யூஎஸ்டி மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. பெரா செயின் வந்து கேலக்ஸி கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டாஸ்க் ரொம்ப ஈஸியான டாஸ்க். ஜஸ்ட் வந்து பேஜ் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் உங்களுக்கு 30 மினிட்ஸில் வெரிஃபை ஆகிடும். தென் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் சம் சோஷியல் மீடியா டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஆன் ஹோல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்குக்கும், இந்த டாஸ்க் எனக்கு என்ன டாஸ்க்குன்னு தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெரா செயினுக்கு வந்து ஒரு 6 NFT கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு 1 NFT ஹோல்டு பண்ணியிருந்தோன்னா இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேஸ். எனக்கு குரூப்பில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அவங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கார்ட் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரா கியூப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரோல் வேணும். இந்த ரோலுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து சேட்டிங் பண்ணிவிட்டு பெரா டீம் டிஸ்கார்ட் அட்மின்ஸை வந்து நம்ம வந்து வந்து கான்டாக்ட் பண்ணணும். அப்படி கான்டாக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ரோல் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேஜ் விசிட் பண்ணுற டாஸ்க் ஒன்று இருக்குது. அது ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து கியூஸ் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது கியூஸ் எல்லாமே ஆன்சர் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். இது ஆன்சர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இதுவும் வந்து டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் டெஸ்ட் டாஸ்க். இது இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் கேர் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ட்ரிப் டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சம் பெரா டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வேலெட்டை மெட்டாமாஸ்க் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேலெட்டை கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு நெட்வொர்க் ஆட் பண்ணதுக்கு உண்டான ஒரு அப்ரூவ் மெசேஜ் கேட்கும். இது வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி சேஃப் தான். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் டோக்கனை வந்து பெரா சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து 2 டோக்கன்ஸ் வந்து STG USDC இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் பெரா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ப்ரிவியூ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த ப்ரிவியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரிவியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாப் அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த ஸ்வாப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போகும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாப் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ஸ்வாப் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுலேயுமே வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஹனி டோக்கனை வந்து மின்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. SDG USDC வந்து என்டர் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து கீழே அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆஸ் யூஸ்வல் அப்ரூவல் கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து அப்ரூவல் கொடுத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டோக்கன் அப்ரூவ் ஆப்ஷன் வந்து அவங்களுடைய பிளாக் செயினில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி ரிவோக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ சேஃப் தான், நீங்கள் வந்து தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மின்ட் பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, எல்லா டாஸ்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய கேலக்ஸி பேஜை போய்ட்டு நீங்கள் போய்ட்டு எல்லா டாஸ்க்கும் வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி வெரிஃபை பண்ணிங்கன்னா எல்லா டாஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆன் ஹோல்ட், அந்த டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து என்னால் கிளைம் பண்ண முடியல. சேட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் எனக்கு வந்து கொடுக்கல. அந்த டாஸ்க் வந்துட்டு டாஸ்க் ஆன் ஹோல்டு, அது என்ன டாஸ்க்னு இது வரைக்கும் தெரியல. என்னுடைய திங்கிங் படி அது வந்து NFT ஹோல்டிங்காக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். மேபி இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.